தொடர்ந்து நாம் அப்படியே ஜெப நிலையில் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும். ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உங்க சத்தத்தை மாத்திரம் நான் கேட்கணும் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 1:3 சொல்கிறது, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், இதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொன்னார். யாக்கோபு தன்னுடைய பொதுவான நிருபத்தில் 1:22-23 சொல்கிறார், நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் என்று. கேட்கலாம் ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசுகிற வார்த்தை அப்படியே 100% கீழ்ப்படிந்து வாழ, அதன்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கையில் மறுபடியும் இழந்து போன எல்லா நன்மைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஆவியும் என் ஆத்துமாவும் உயிர்ப்பிக்கப்பட்டு நான் கழிக்கூற முடியும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும். கேட்கலாமா? ஹல்லேலூயா. Thank you, wonderful Lord. துதிப்பே இயேசுவின் பாதம், துதிக்கப்பெறும் அற்புதரானதால் துதிப்பே இயேசுவின் பாதம், துதிக்கப்பெறும் அற்புதரானதால் வணங்குவே 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 வணங்குவேன். அவர் பாதம் வீழ்ந்து நான் துதிப்பேன் இயேசுவின் பாதம், துதிக்கப்பெறும் அற்புதரானதால் செல்வே இயேசுவின் பாதம், சொல்வே உள்ளத்தின் பாரம் செல்வே இயேசுவின் பாதம், சொல்வே உள்ளத்தின் பாரம். மகிழுவே 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 மகிழுவேன் அவர் வார்த்தையில் என்றும். மகிழுவே மகிழுவே மகிழுவேன் அவர் வார்த்தையில் என்றும். துதிப்பே இயேசுவின் பாதம், துதிக்கப்பெறும் அற்புதரானதா. தகப்பனே, உங்க கிருபை நிறைந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம், எங்கள் செவிகளை திறந்து கொடுக்கிறோம், எங்களுடைய எண்ணங்களை சிந்தைகளை உமக்கு நேராய் திருப்புகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற கன நித்திரை ஆவியை, எண்ணங்களை சிந்தைகளை சிதறடிக்கிற பிசாசின் தந்திர திட்டங்களை இயேசு கிறிஸ்து என்கிற அதிகாரம் நாமத்தில் இப்பொழுது செயலிழக்க பண்ணுகிறேன். கிருபையுள்ள தேவ கரம் எங்களுக்குள் இருந்து வெளிப்படட்டும். என்னை மறைத்து நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இரட்சகர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த பகல் காலத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க எனக்கு கொடுத்த இரக்கத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பிப்பாராக, குணமாக்குவாராக. சங்கீதக்காரருடைய அனுபவம் இதுதான். 119வது சங்கீதத்தில், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்தில்
நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் தன் அனுபவத்தில் இப்படி சொல்கிறார். அதே சங்கீதக்காரன் அதே 119வது சங்கீதத்தில் 92வது வசனத்தில் மாத்திரம் அல்ல, 49 50வது வசனத்தை திருப்புவீங்கன்னா, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. வார்த்தையினாலும் அது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று மாத்திரம்தான் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தை விருதாவாய் போகலாம். ஆனால் எபிரேயர் 4:12 சொல்கிறது, அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு, அவருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தை ஊனையும் கணுக்களையும் வெவ்வேறாக பிரிக்கத்தக்கதாக, வகையறுக்கத்தக்கதாக, ஊடுருவி பாய்ந்து செல்லத்தக்கதாக இருக்கிறது. எனவே அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், தாவீதினுடைய அனுபவம் அதுதான், உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உமது வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று. எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளை, எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில் நாம் தியானிக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5-6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகின்றோம். எபிரேயர் 13:5-6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எதனால நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்ல முடியுமா? அதற்கு முந்தின வசனத்தில் பதில் இருக்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். இத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு சகாயர். அவருடைய நாமத்தில் எனக்கு சகாயம் உண்டு. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் சகாயம் அவர் இல்ல. சங்கீதம் 124:8 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தில் எனக்கு உதவியும் ஒத்தாசையும் நன்மையும் உண்டு. அப்படி உண்மைன்னு ஒத்துக்குவீங்கன்னா தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தேவ பிள்ளை தைரியம் கொண்டு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர். அல்லேலூயா. அவரே எனக்கு உதவி செய்கிறது. பல வேளைகளில் உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நம்மோடு கூட பழகினவர்கள், நம்மோடு கூட உடன் பிறந்தவர்கள், நம்மோடு கூட நெருக்கமாய் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள், நமக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் சொல்லி இருக்கலாம், அதிகாரிகள் சொல்லி இருக்கலாம், அரசியல் தலைவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் ஒரு கால கட்டத்தில் வரும்போது நம்மை விட்டு அவர்கள் தூரத்தில் நின்று நாம் உதவிக்காய் எதிர்நோக்கின போது நம்மை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் சேவிக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சகாயராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. He is the one who can help us. அவர் ஒருவரே நமக்கு சகாயர். வேதத்தில் ஏராளமான சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பகல் காலத்தில் மிக வேகமாய் ஆண்டவர்
எந்தெந்த சூழ்நிலையில் நமக்கு சகாயராய் இருக்கிறார், எந்தெந்த விதங்களில் அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாய் தியானிக்க போகின்றோம். அதற்கு முன்பு 1-2 வசனங்களை இங்கும் அங்கும் நான் கோடிட்டு காண்பிக்கட்டும். சங்கீத புத்தகம் 27வது சங்கீதம் 9வது வசனத்தை, சங்கீதம் 54 அதில் உள்ள 4வது வசனத்தை, சங்கீத புத்தகம் அதில் உள்ள 36 4வது மன்னிக்கணும், சங்கீதம் 56 அதில் உள்ள 4வது 9வது 11வது வசனம், இதையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவம் இதுதான். ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயராய் இருக்கிறேன். லார்ட், யூ ஆர் த ஹெல்பர். நான் எல்லா பகுதிகளிலும் உதவிக்காய், ஒத்தாசைக்காய், நன்மைக்காய் நாடி போனேன். ஆனால் எல்லாரும் என்னை வெறுத்து தள்ளுகிறார்கள். எனவே தான் சங்கீதம் 70:1-5 வசனத்தில் சொல்கிறார், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பகல் காலத்தில் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு உதவிக்காய் மனிதனை நம்பி, ஏதோ ஒரு ஒத்தாசைக்காய் உங்களுடைய உறவினர்களை நம்பி ஏமாந்து போன சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த பகல் காலத்தில் சொல்லுகிறார், நானே உனக்கு சகாயராய் இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால ஒன்றை தூக்கி எறிஞ்சிடணும். ஒரு ஆசை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தில் இப்படி எழுதுகிறார். வாசிக்க கேட்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10-11 வசனங்களை கூட வாசிக்க கேட்க போகின்றோம். 1 தீமோத்தேயு 6-10-11 வாசிக்க கேட்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. பணம் நமக்கு தேவை. நம்ம கையில பாக்கெட்ல பணம் இல்லைன்னா யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். எந்த பொருளையும் வாங்கிவிட முடியாது. பணம் நமக்கு தேவை. we need money. மார்க்கெட்டுக்கு போனா பணம் தேவை. இப்போ அதனாலதான் கேஷ்லெஸ் சொல்லி கார்டை எடுத்துட்டு போய் ஸ்வைப் பண்றோம். பணம் நமக்கு தேவை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. வாசிங்களா? சிலர் அதை இச்சித்து, கவனமா கேளுங்க, சிலர் அதன் மேல ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அதன் மேல மோகம் கொண்டு இச்சையாகி எதை விட்டுட்டாங்களா? விசுவாசத்தையே விட்டு வழி விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். எனவே தான் எபிரேயர்களின் ஆக்கியோன் சொல்லுகிறான், பணம் உனக்கு தேவை, ஆனா உனக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணினால் முதல்ல அவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ தைரியமாய் சொல்லலாம், கர்த்தர் ஒருவர் தான் எனக்கு சகாயர். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பகல் காலத்தில் நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். we need money. ஆனால் பண ஆசைதான் எதையே விட்டுவிட பண்ணுகிறதாம். விசுவாச ஓட்டத்தை, விசுவாச வாழ்க்கையை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதை, நம்புகிறதை விட்டுவிட பண்ணுகிறது. வழி விலகி போக, கெட்டு போக, உருவ குத்த வேதனைகளினால் நிறைய பண்ணுகிறது. இந்த பகல் காலத்தில் தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு சகாயர், எனக்கு நீர் என்னை நீ நடத்துகிற விதத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை அழகா போஷிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது போதும் என்கிற அந்த நிறைவை எனக்கு தாரும். அப்படிப்பட்டதான எண்ணத்தையும் சிந்தையும் ஆசையும் எனக்குள்ளே வைத்துவிடும் என்று சொல்லுவீங்கன்னா அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த விதங்களில் ஆண்டவர் நமக்கு சகாயராய் இருக்கிறாராம்? நம்பர் 1 வாசிக்க கேட்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்தின் பிந்திய பகுதி இப்படி சொல்கின்றது. உபாகம் 33:7 பிந்திய பகுதியை கூட வாசிக்க கேட்கலாம். உபாகம் 33 கடைசி பகுதி. அவன் கை பலக்க கடவது. அதுக்கு அடுத்தது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு சகாயராய் அவர் இருக்கிறார்.
ஆண்டவராகிய தேவன் பகலிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிற முட்செடிக்கு மத்தியில், பச்சையான முட்செடிக்கு மத்தியில் அக்கினி ஜுவாலை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புத காட்சியை பார்க்க போன எத்திரோவின் ஆடுகளுக்கு பின்பதாக வனாந்திரத்திலே போன மோசேயை ஆண்டவர் அவர் அந்த முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையை பார்க்கும்படிக்கு அந்த பகுதி வழியை அவனை ஈர்க்கிறார். அவன் அந்த காட்சியை பார்த்துவிட்டு வருவதற்காகத்தான் போனான். நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தால் அந்த காட்சியை பார்க்க போகிறவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், இடைபடுகிறார். மோசே மோசே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த மோசையோடு கூட பேசி ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். என்ன அழைப்பு? நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, என் ஜனம் படுகிற உபத்திரவத்தினாலே என்னை நோக்கி முறையிட்டு கூப்பிடுகிறார்கள், பார்வோன் அவர்களை கொடுமையாய் நடத்துகிறான். யாத்திராகமத்தின் புத்தகம் 3:6 முதல் 8 வசனங்களை நீங்கள் திருப்பி வாசித்தால், ஆளோட்டிகளின் நிமித்தம் படுகிற உபத்திரவம், வேதனையை கண்டு சஞ்சலத்தோடு கலக்கத்தோடு யார் எங்களை விடுதலையாக்குவார்கள் என்று சொல்லி வேதனைக்கு மத்தியில் கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை திருப்பி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேலர் ஏகோபித்து முறையிடுகிறார்கள், ஆண்டவரே, நீர் உம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைத்திருளும். லார்ட், ரிமெம்பர் the promises that you promised, O Lord. நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் யார்? என்னாகும் 23:19 சொல்கிறது, பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3:6 எபிரேயர் 13:8 திருப்பி பாருங்கள். அவர் கர்த்தர் மாறுகிறவர் அல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனாய் இருக்கிறார். கொஞ்சம் ஆழமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:35 பேதுரு அப்போஸ்தலன் எழுதின முதல் நிருபம் 1 அதிகாரம் 25வது வசனத்தை திருப்பி பார்த்தால், வானம் கூட ஒழிந்து போகலாம், இந்த பூமி கூட அழிந்து வெந்து உருகி சாம்பலாய் போகலாம், ஆனால் அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வார்த்தைகளில் ஒன்றும் தவறுவது இல்லை. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தவறாமல் நிறைவேற்றுகிறவர், நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணுகிறவர், அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். அல்லேலூயா. எனவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது மிக தெளிவாய் 138வது சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்வார்னு சொல்லல, செய்து முடிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காய் எனக்காய் செய்து நிறைவேற்றி முடித்ததினால் நீங்களும் நானும் இன்றைக்கு தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், அவரே என்னை விடுவிக்கிற சகாயர். அல்லேலூயா. மோசையை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து திட்டத்தை நோக்கத்தையும் அறிவித்தார். பல்வேறு சாக்குப்போக்குகளை சொன்னாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருந்து ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். மோசையினுடைய நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அற்பமாய் எண்ணப்பட்ட கூடாரத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, தேவ சன்னிதானத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவ மகிமை விட்டு சற்றும் விலகாதிருந்த யோசுவாவுடைய கையில் பொறுப்பு கொடுக்கப்பட போகிறது. அவனுடைய கடைசி நாட்களிலே மோசே தேவ வழி நடத்துதலின் படி தன் ஜனங்களை கோத்திரம் கோத்திரமாக வரவழைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எப்படி அவர்களை நடத்த போகிறார் என்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் சொல்கிற பகுதிதான் இந்த உபாகம் 33. யூதா கோத்திரத்துக்கு சொல்லும் போதுதான் மோசே சொல்லுகிறார், எந்தெந்த பகுதி உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த பகுதியில் நீ அடிமைப்பட்டிருக்கிறாயோ, அந்த அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்குகிற ஒரு சகாயர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா.
கிருபையின் காலத்தில் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, வாசிக்க கேட்க போறோம், கொரிந்து சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதில் உள்ள 12வது வசனம். 1 கொரிந்தியர் 7:23. இந்த 2 வேத வசனங்களை வாசிக்க கேட்க போறோம். 1 கொரிந்தியர் முதல்ல 6:12 வாசிக்க கேட்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. கவனமாய் கேளுங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனு குலத்திற்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. கவனமாய் கேளுங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க there is right unto me, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு எல்லா விதத்திலும் அதற்குரிய உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையை குறித்து, மீட்கப்பட்ட ஜனத்தை குறித்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த சியோன் வாசியை குறித்து வேதம் காண்பித்து கொடுக்கிறது. எல்லாம் தகுதியாயிராது. அதோடு கூட நிறுத்தல. அடுத்த பகுதியை பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஓ எஸ். ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை இந்த பகல் காலத்தில் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு மனுஷனுடைய திட்டம், ஏதோ ஒரு மனுஷிக கிரியை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும்னா, இன்றைக்கு உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒரு சகாயராய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். உயர்த்தி ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் மூச்சு விட முடியாம, ஐயோ அவர்கள்தான் தாளடிகளை அறுக்கணும், அவர்கள்தான் செங்கலை சுடணும், அவர்கள்தான் அதை சுமந்து அவன் சொல்லுகிற வண்ணமாய் கட்டடங்களை கட்டணும். எவ்வளவு வேதனை! அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிட்ட முறையிட்ட சத்தத்தை கேட்டார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு ராத்திரி வேளையில் பலத்த கரத்தினால், ஓங்கிய புயத்தினால், வெள்ளியோடும் பொன் உடைமைகளோடும் கூட புறப்பட பண்ணினது மாத்திரமல்ல, எந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க கூடாது, ஒருவேளை நீங்கள் மாத்திரம் போங்கள், ஆடு மாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு செல்லுங்கள், பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு செல்லுங்கள், உங்கள் மனைவிமாரை எல்லாம் விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அவனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்த போதிலும், என்றைக்கு அந்த ராத்திரியிலே தலைச்சன் சங்காரம் இஸ்ரவேலர் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு கூட இருக்கிற அந்த நடுராத்திரி வேளையில் எகிப்தில் உள்ள பார்வோனுடைய வீட்டிலிருந்து எல்லா ஜனங்களும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்வோனும் அவனுடைய கூட்டமும் சேர்ந்து சொல்கிறது, எப்பா எங்களையும் ஆசீர்வதியுங்கள், நீங்கள் உங்கள் தேவனை விடுதலையோடு கூட ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்கள். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி மீட்டு கொண்டு வந்தாராம்? 1 பேதுரு 1:18-19, 1 கொரிந்தியர் 6:20 வசனத்தையும் திருப்பி பாருங்கள். கிரயம் கொடுத்து உங்களையும் என்னை மீட்டு கொண்டு வந்தார். மீட்டெடுத்தவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 7:23, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நம் தேசம் 76வது சுதந்திர நாளை மறுதினம் கொண்டாடுகிறது. அந்த கொண்டாட்டத்தினுடைய சில நிகழ்வுகள் எல்லாம் இப்போ பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ரிஹர்சல் பண்றாங்க. 76வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற 140 கோடி ஜனங்கள், இந்த தேசத்திலிருந்து வெளியே ஆங்காங்கே சிதறி போயிருக்கிற தேசத்தின் ஜனங்கள் ஆங்காங்கே தேசங்களில் இருந்து இதை கொண்டாடுகிறார்கள். ஆனா ரொம்ப வேதனையான காரியம், சுதந்திரம் பெற்றோம், விடுதலை பெற்றோம் என்று சொல்கிற, அடிமைத்தனத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றோம் என்று சொன்ன ஜனங்கள் இன்னும் சில கிரியைகளிலிருந்து, சில காரியங்களிலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறார்களே, அதுதான் வேதனை. உங்களை என்னையும் மீட்கும் பொருளாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளை விடுதலையாக்குகிறதா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதில் உள்ள 36-32 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், சத்தியத்தையும் அறிவீர்கள். எது விடுதலையாக்குகிறதா? ஆமாம், இது வெறும் கதை புத்தகம் கிடையாது.
ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உபயோகப்படுத்துகிற ஒரு காட்சி பொருளான புத்தகமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் இதை வாசிக்கிறதோடு நின்று விடாமல், இந்த வார்த்தைகளை கேட்கிறதோடு கூட நின்று விடாமல், இதன்படி வாழுகிற, நடக்கிற, அனுபவத்தில் கொண்டு வருகிற, அன்றாட வாழ்க்கையில மற்றவர்களுக்கு சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை அடங்கிய புத்தகம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க கையில வேத புத்தகம் வச்சிருப்பீங்கன்னா நல்லா உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்திய வார்த்தை இல்லாத 140 கோடி ஜனங்களில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அடிப்படையாமல், அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். எனவே தான் எபிரேயர் ஆக்கியோன் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், அன்றைக்கே ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த ஆசீர்வாதமே ஆதியாகமம் 1:28 சொல்கிறது, நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹலோ, வெறும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லல. என்ன, எப்படி ஆண்டு கொள்ளுங்க? சத்தமே இல்லையே. முதல்ல கீழ்ப்படுத்தணும், அப்புறம் என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். நாம சில வார்த்தைகளை மிஸ் பண்ணிடுறோம், அதான் பிரச்சனை. எபிரேயர் ஆக்கியோன் ரொம்ப அழகா சொல்றாரு. 2வது அதிகாரம் 7-8 வசனங்களை கூட வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 2:7-8 வாசிக்கலாம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஆமென். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். எப்படியா சகலத்தையும் நீர் மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அவனை எப்படி முடிசூட்டி இருக்கிறீர்? கனத்தினாலும், சத்தமா சொல்லுங்க, மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறீர். மற்ற மிருகங்களுக்கு, பட்சிகளுக்கு, ஜீவ ஜந்துக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை நமக்கு தந்திருக்கிறார், அவருடைய கனத்தை நமக்கு தந்திருக்கிறார். கனவீனப்படுத்தி விடாதபடிக்கு, மகிமையை தூக்கி எறிந்து விடாதபடிக்கு, மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் கிருபையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அதனாலதான் துதிக்க துதிக்க நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் உடைத்து எறியப்படுகிறது. இந்த பகல் காலத்தில் தீர்மானிங்கள், ஆண்டவரே, இன்னும் இந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து நான் வெளியே வராமல் இருக்கிறேனே, மீட்கப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன், இன்னும் சில காரியங்கள் என்னை அடிமைப்படுத்தி கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறதே, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டிய நான் இன்னும் சில காரியங்களில் கீழ்ப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே, என்னை விடுதலையாக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு விடுதலையாக்குகிற ஒரு சகாயர் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல உங்களையும் என்னையும் பூரண சற்குணராய் மாற்றத்தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் செய்யாத ஒன்றையும் சொல்லல. ஒரு வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், அதில் உள்ள 8-9 வசனங்களை கூட வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 5:8-9. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அவர் குமாரனாய் இருந்தும் அவர் சிலுவையில் பட்ட பாடுகளினால, உபத்திரவங்களினால எதை கற்றுக்கொண்டாரா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எனவே தான் வேதம் சொல்கிறது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 6-8 வசனங்களையும் 11வது வசனத்தை திருப்பி பார்த்தா, எதுவரைக்கும் கீழ்ப்படிந்தாராம்? மரண பரியந்தம். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை ஒப்பு கொடுத்தார். எனவே தான் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிசாசை பார்த்து நான் என் பேர்ல வர்றேன்னு சொன்னா உன்னையும் தெரியும், உங்க அப்பாவையும் தெரியும் சொல்லிடும். ஆனால் பிசாசை பார்த்து, பிசாசின் கிரியைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னால் போதும், நடுங்க ஆரம்பித்து விடுகிறான். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவனே வேதனை போடுவான். இவரை போய் சிலுவையில் அடிச்சதுனால
ரொம்ப கஷ்டப்படுறவன் பாவம் தான். அன்னைக்கு ஆண்டவர் இயேசு பிசாசின் கிரியைகளுக்கு கடிந்து கொண்டார், அதுக்கு மேல் அதிகாரமுடையவராய் மாறினார், சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவனுடைய கையில் உள்ள துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கிய கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அந்த அதிகாரத்தை எல்லாம் யார் ஒருவர் அவரை நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய கையில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ ஒருவேளை சரீரத்தில் பார்வைக்கு மனிதனுடைய பார்வையில் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், பலவீனர்களா இருக்கலாம், அவர்களை கொண்டு பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப அவனுக்கு வேதனை வருமா வராதா? அல்லேலூயா. அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் விடுவிக்கும் பொருட்டு தான் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் எல்லாவற்றையும், பாவத்தையும், அக்கிரமத்தையும், சாபத்தையும், சகல அநீதிகளையும், சகல நோய்களையும், சகல விதமான நிந்தையும் அவமானத்தையும் தரித்திரத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு சொல்கிறார், நானே உன்னை விடுதலையாக்கட்டும். அல்லேலூயா. நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு சகாயர் இருக்கிறார். அவர் இரத்தத்தினால் உங்களை என்னை மீட்டெடுத்து சொல்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 9:12 முதல் 14 திருப்புவீங்கன்னா, நம்முடைய மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகள் நம்மை சுத்தம் பண்ணி என்ன பண்றாரா? ஊழியம் செய்யும் அளவிற்கு நம்மை மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. எனவே தான் எபிரேயர்களின் ஆக்கியோன் சொல்லுகிறான், தைரியமாய் நாம் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு சகாய, அவர் ஒருவர் தான் என்னை விடுவிக்கிறவர், அவருடைய சத்திய வார்த்தை ஒன்றுதான் எனக்கு விடுதலை தருகிறது, அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒன்றுதான் என்னை விடுதலையாக்குகிறது. பணத்தினால் நான் கொல்லப்பட்டவன் அல்ல, உலக பொருட்களினாலும் உலகத்தின் வஸ்துக்களினால் நான் மீட்கப்பட்டவன் அல்ல, விலையேற பெற்ற கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பழைய பாடலையும் கூட சேர்ந்து கையை மாத்திரம் தட்ட போறீங்க. Glory. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் படியுது பாரே, வலிய பரிசத்தால் உண்டாரே, வான மகிமை உனக்கிவாரே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்டதாலே நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே, பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரினும் அவர்க்கே மாறிப்பாயே, உழைத்து மாறித்தும் உயிர்த்த நாதரி உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்டதாலே நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் எதற்கு சகாயராய் இருக்கிறாராம்? யார் ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை விடுதலையாக்குவதற்கு அவர் சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, அவர் யாருக்கு சகாயராய் இருக்கிறாரா? சங்கீத புத்தகம்
10:14 இப்படி சொல்கிறது. வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 10:14 வாசிக்க கேட்கலாம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். Oh, yes. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சமீபத்தில் நம் தேசத்தில் ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் ஏராளமான தேவ பிள்ளைகள் அடித்து நொறுக்கப்பட்டு ஆலயங்கள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்ட சூழ்நிலைகள், பல விதங்களில் பல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை உண்மையாய் சேவிக்கிற ஒரு கூட்டம் தகப்பனை இழந்து, தாயை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பெற்ற பிள்ளைகளை இழந்து, உடன் பிறந்தவர்களை இழந்து, பல விதங்களில் சிதறுண்டு போயிருக்கிற ஒரு கூட்டம் இணைந்து ஆலயத்தில் தானே நாங்கள் ஆராதிக்க முடியல, குகைகளில், மலைகளில், காடுகளில், எங்கேயோ மறைவிடங்களில் விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் ஒரு சகாயர் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, திக்கற்றவர்களுக்கு. ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் திருப்பினால் திக்கற்றவன் என்கிற இடத்தை, அந்த வார்த்தையை பார்த்தால் ஆஃபன் என்று எழுதியிருக்கிறது. அனாதையாய் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலையில் அனாதையாக்கப்படுகிற எத்தனையோ குடும்பங்கள், பிள்ளைகள் திக்கற்ற நிலையில் தள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒருவர் சகாயராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திக்கற்ற நிலையில் விடப்பட்டிருக்கிறாயா? ஒருவேளை இந்த நாளில் இழப்புகளுக்கு மத்தியில் இங்கு வந்திருக்கலாம். மிக நெருக்கமானவர்களை, மிக அருமையானவர்களை, குடும்பத்தில் உள்ளவர்களை இழந்து போன சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு சகாயராயிருக்கிறேன், நானே உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறேன். I am the helper. அவரை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வேதம் சொல்கிறது, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தில் எனக்கு நெருக்கமான ஒரு சகோதரியை தெரியும். தன்னுடைய இளம் வயதில் 28 அல்லது 30க்குள்ளதாக 4 பிள்ளைகள், 4வது ஒரு மகள் 6 மாத குழந்தையாக இருக்கும் போது அவருடைய கணவன் மரித்து போனார். மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றார்கள். மிக இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது குடலில் ஓட்டையெல்லாம் விழுந்து, அவர் செய்த சில செய்கையினால குடலில் ஓட்டை விழுந்தது. அறுவை சிகிச்சை செய்யும் வேளையில திடீரென்று கரண்ட் கட் ஆயிடுச்சு. அவ்வளவு. இப்ப அடுத்த செகண்ட்ல ஜெனரேட்டர் தன்னாலே ரன் ஆயிரு. நான் சொல்லுவது ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படியே சுத்தி ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் 2 நிமிஷம் ஆயிரும். இந்த நிலையில் அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருக்கும் போதே மரித்து போனார். அவங்களுக்கு எந்த திக்கும் திசையுமே தெரியாது. வீட்டை விட, வீட்டை தவிர வேறு பகுதியே தெரியாது. அவர்கள் எடுத்த சில முடிவுகளினால சிலரால் வெறுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சொந்த அந்த அத்தை மாமாங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் பெற்றோர்களும் அவர்களுக்கு மரியாதை மதிப்பெல்லாம் கொடுக்கல. அடித்து துரத்த ஆரம்பித்தார். அந்த சகோதரியுடைய தாய் தகப்பன் அவங்க மேல இரக்கம் வச்சு அவருடைய மகன் ஒருவரை அணுகி, எப்படியாகிலும் இவளுக்கு உதவி செய்யணும். அவர் ஒரு அலுவலகத்தில் பணி செய்தார். அதிகாரி இடத்துல போய் அலைஞ்சு எடுத்து அந்த பணி இடத்தை அவர்களுக்கு
ஈவாக கொடுத்தார்கள். எல்லாரும் சொன்னாங்க, இளம் வயது 4 பிள்ளைகள் உனக்கு இருக்கிறார்கள், 6 மாத கை குழந்தை, இனி வளர்த்து 4 பிள்ளைகளுக்கும் நற்காரியங்களை செய்யணும்னா யார் உனக்கு உதவி செய்வார்கள்? ஏதாவது ஒரு 2வது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம் என்றார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எல்லா பழைய தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக் கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அழகாக நடத்த ஆரம்பித்தார். எல்லாரும் மறுமணத்திற்கு அவர்களை வற்புறுத்திய போது வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் உதறி தள்ளினார்கள். ஆண்டவர் இயேசு எனக்கு போதும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை கைவிட்டாரா? இல்லை பிரியமானவர்களே, வேலையிலிருந்து ஓய்வு பெறவும் உதவி செய்தார். 4 பிள்ளைகளுக்கும் நற்காரியங்களை செய்ய, பிள்ளைகளின் பிள்ளைகளை காணவும் உதவி செய்தார். இன்றைக்கும் அவர்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகம் கைவிடலாம், உலகத்தின் மனிதர்கள் கைவிடலாம். சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்லட்டும். சங்கீதம் 27:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை செய்வார், என்னை சேர்த்துக் கொள்ளுவார். சங்கீதம் 68:5வது வசனத்தை பாருங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. Lord, you are the one who can help them, O Lord. வேதத்திலே திக்கற்ற நிலையில் வந்த ஒரு சகோதரியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20 முதல் 28 வசனங்களை திருப்பி பாருங்கள். அந்த சகோதரி ஆண்டவரை நோக்கி எப்படி விண்ணப்பத்தை வைக்கிறார்? மத்தேயு 15, 22, 23 திருப்புவீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னுடைய மகள் சிறு வயது தொடங்கி பிசாசின் பிடியினால் அகப்பட்டு வேதனைப்படுகிறதை என்னால் பார்க்க முடியவில்லை. எல்லா மனிதனையும் தேடினேன், எல்லா மருத்துவர்களையும் தேடினேன், எல்லா வைத்தியர்களையும் தேடினேன், எல்லா பக்கத்திலும் எனக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி நாடி போனேன். உதவியெல்லாம் மற்று போயிற்று. ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீர், எனவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி திக்கற்ற நிலையில் கதறி அழுதார். முதல்ல பதில் வரல, 2வது பதில் வித்தியாசமா இருந்துச்சு. 3வது ஆண்டவர் கொடுத்த பதிலுக்கு இவள் சொல்லுகிறாள், பிள்ளைகளின் அப்பத்தை மேஜையில் இருந்து அந்த விழுகிற அந்த துணிக்கைகளை நாய் குட்டிகள் சாப்பிடுமே ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நாய்களுக்கு போட முடியாது. அவர் சொல்றா, மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை நாய் குட்டிகள் சாப்பிடுமே. அவள் ஒரு கானானிய பெண்மணி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தை பார்த்தார், அவளுக்குள்ள இருந்த ஆழமான நம்பிக்கையை பார்த்தார், அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருந்த நிலையை பார்த்தார். யோவான் 14:18 சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 14:3 கடைசி பகுதி சொல்கிறது, திக்கற்றவன் தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவான் என்ற வார்த்தையின்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன் விசுவாசம் பெரியது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து மத்தேயு 15:28 படி, ஸ்திரியே நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்று சொன்னார், அவருடைய மகள் பிசாசின் பிடியிலிருந்து, அந்தகார இருளில் இருந்து, அந்தகார பிடியில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆரோக்கியம் அடைந்தாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை இந்த பகல் வேளையில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு சூழ்நிலையில், திக்கற்ற நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்டு, மனிதர்களால் கைவிடப்பட்டு, மருத்துவத்தால் கைவிடப்பட்டு, இனி அவ்வளவுதான் என்று சொல்லுகிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். குடும்பமே உங்களை கைவிட்டு இருக்கலாம். உனக்கு இங்கு எந்த உரிமையும் இல்லை, சுதந்திரமே இல்லை என்று சொல்லி இருக்கலாம்.
இந்த பகல் காலத்தில் நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு சகாயம் பண்ணும்படிக்கு எழுந்தருளி இருக்கிறேன். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் அதிகாரிகள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் அதிகாரிகளுக்கு மேலாக அதிகாரம் உடைய ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அல்லேலூயா சகாயராய் வந்திருக்கிறார். இந்த பகல் காலத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சகாயராய் இருக்கிறேன். அதனால தான் எபிரேயர்கள் ஆக்கியோன் சொல்லுகிறான், நான் தைரியம் கொண்டு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர். 3 மாத காலத்தில் என்னுடைய தாயையும் தகப்பனையும் இழந்தோம். கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு டிசம்பர் மாதத்தில் என்னுடைய தாய் மரித்து போனார்கள். ஏப்ரல் மாதம் 1 தேதியில் என்னுடைய தகப்பனார் கடந்த ஆண்டில் மரித்து போனார்கள். அவங்க இருக்கும்போதே சொல்லுவேன், நீங்க 2 பேரும் பென்ஷனர் தான், ஆனா உங்களை நம்பி ஆண்டவர் ஊழியத்தை என் கையில் கொடுக்கல. நீங்க எனக்கு உதவி செய்வீங்க என்று சொல்லி என்னையும் ஆண்டவர் என் கையில் இந்த ஊழியத்தை கொடுக்கல. ஆனால் உலகம், என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாம் பேசினது, தாய் மரித்து போனா, தகப்பன் மரித்து போனா, ஒரு அனாதையாக்கப்பட்ட சூழ்நிலையில பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்போம் பார்க்கலாம், பிள்ளைகளை நீ எப்படி படிக்காங்க பார்க்கலாம், ஊழியை நீ எப்படி செய்வான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையா எங்க ஓடி போகிறான்னு பார்க்கலாம் தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். தாயும் தகப்பனும் மரித்து ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பார்த்தவங்க ஏமாந்து போயிட்டாங்க. ஆண்டவர் ஆச்சரியமாய் நித்தமும் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் திக்கற்ற நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில், திக்கற்ற சூழ்நிலை, கைவிடப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம். உங்களுக்கு தைரியமான ஒரு வார்த்தை சொல்கிறேன், விசுவாச வார்த்தை சொல்கிறேன், ஜீவனுள்ள வார்த்தை சொல்கிறேன். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரே நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்ல அல்லேலூயா. நாம் தாம் துணையன நயம் தூரை சொன்னவர், நாம் தாம் துணையன நயம் தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா எளியனை, நட்டாற்றில் விட்டாரே, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சூதாம் உலையில்லா நீராயில் மயங்கையில், சூதாம் உலையில்லா நீரால் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகீர்தமே, துக்கம் மிகும் வேளையில் என் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. ஹல்லேலூயா. கடைசிய ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். சங்கீத புத்தகம் 30வது சங்கீதம் 9 முதல் 11 வசனங்கள் இப்படி சொல்கிறது. வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 30 9 முதல் 11 வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர்.
என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நீர் எனக்கு சகாயர். எதில் ஆண்டவர் சகாயராய் இருக்கிறாராம்? நம் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு சகாயர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. புலம்பிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ புலம்ப தேவையில்லை. உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறேன். எஸ்தர் 9:1 சொல்கிறது, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு தெய்வம். ஆதியாகமம் 50:20 சொல்கிறது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படிக்கு அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், எனவே என்னை குழியிலே தூக்கி போட்டதற்காக, நீங்கள் வர்த்தகருடைய கையில் என்னை விற்று போட்டதற்காக. போத்திப்பார் வீட்டில இருந்து வந்திருந்தாங்கன்னா சொல்லியிருப்பான், நீங்க அபாண்டமா என் மேல பழி சுமத்தினதற்காக வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ, இவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து விட்டா நமக்கு என்ன செய்து விடுவானோ என்று சொல்லி பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேவன் அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணிவிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு சகாயர் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல துணையாளர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதப்பா, I will be the helper. மனுஷன் கைவிடட்டும், சூழ்நிலைகள் கைவிடட்டும், மருத்துவம் கைவிடட்டும், சரீர அவயவங்களே செத்து போனாலும் பரவாயில்ல, என் வார்த்தை சாகிறது இல்லை, நான் உனக்கு கொடுத்த தரிசனம் சாவதில்லை, அது நிறைவேறும். அல்லேலூயா. யாக்கோபுடைய சூழ்நிலை திருப்பி பாருங்க. நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை, வெறும் கோலும் கையும், ஒரு தடிதாம் கையில் இருக்குது. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்றாரு. ஆதியாகமத்தின் புத்தகம் 28:15 வசனத்தில் வாக்கு பண்ணுகிறார். ஆதியாகமம் 32:10 அதே யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே, இந்த ஆற்றை கடக்கும் போது நான் வெறும் கோலும் தடியும் உடையவனா தான் கடந்து போனேன். ஆனா இப்போ நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தின் படி, நீங்க கொடுத்த தரிசனத்தின் படி 2 பெரிய பரிவாரங்களை உடையவனா இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, அந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றமடைந்தான். ஆண்டவர் சொல்லார், உன்னை ஆசீர்வதிக்கிறதாம் எனக்கு பிரியம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு விடுதலை தருகிறவர் மாத்திரம் அல்ல, திக்கற்றவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல, விடுதலை கொடுக்கிற சகாயர் மாத்திரம் அல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் மாத்திரம் அல்ல, ஆழமாய் சொல்லுகிறார், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற சகாயராய் நான் இருக்கிறேன். இந்த பகல் காலத்தில் ஒரு வேளை எத்தனை காலம் நான் அழுவது, எத்தனை காலம் இதே சூழ்நிலையில் கடந்து போவது, எத்தனை காலம் இதே வேதனை, எத்தனை காலம் இந்த நிந்தை, எத்தனை ஆண்டுகள் இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் என்று சொல்லலாம். ஏசாயா 61:3 சொல்கிறது, உன் சாம்பலுக்கு பதில் நான் சிங்காரத்தை தருவேன், ஒடுங்கி போன ஆவிக்கு பதில் உன்னை துதிக்க வைப்பேன், ஒரு துதியின் உடையை உன் மேல வைப்பேன். துயரத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய், ஆனந்த தைலத்தினால் உன்னை நிரப்புவேன். இனி நீ அமர்ந்திருப்பதில்லை, உன் நாவு என்னை துதிக்கும். உன்னை இதுவரைக்கும் ஒரு இரட்டை போர்த்தி சாம்பலிலும் தூளிலும் உட்கார்ந்து இருக்கிற இரட்டை களைந்து போடுவேன், உன்னை ஆனந்த சந்தோஷத்தை நான் நிரப்புவேன். அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 61:7 சொல்லுகிறார், எங்கெல்லாம் நீ வெட்கப்பட்டியோ, எங்கெல்லாம் நீ அவமானப்பட்டியோ, அங்கெல்லாம் உன் பாகத்தில் சந்தோஷம் அடையும்படிக்கு
இரட்டிப்பான பலனை உனக்கு தருவேன். நம்புவீங்கன்னா நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு சகாயர், என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார், என் இரட்டை அவர் களைந்து போடுகிறார், மகிழ்ச்சி என்கிற இடைக்கட்டினால் என்னை இடைக்கட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பகல் காலத்தில் இந்த 8வது மாதத்தில் 2வது உயிர்த்தெழுந்த நாளில் வந்திருக்கிறீர்கள். நீங்களும் நானும் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எனக்கு சகாயராய் இருக்கிறேன். எத்தனையோ மனிதர்களை நம்பி சகாயத்துக்காக ஓடினேன், நன்மைக்காய் ஓடினேன், உதவிக்காய் ஓடினேன். அந்த மனுஷனுடைய உதவியெல்லாம் வெறுதாவாய் போயிற்று என்பதை அறிந்து கொண்டு இன்னைக்கு உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் ஒருவர் தான் எனக்கு சகாயர். Lord, you are the helper. You can help. நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 14வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆசா என்கிற யூதாவின் ராஜா சொல்றான், பலமுள்ளவனுக்காயிலும் பலனில்லாதவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இருக்கிற இடத்துல எழுப்பி நிக்கலாமா? எழுப்பி நிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை மாத்திரம் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஓ வானம் பையம் படைத்தவரே. ஆமா, எல்லாரும் இணைந்து கைகளை தட்டி சந்தோஷமா சொல்லலாமா? உதவி வரும் glory ராமா சந்தோரபோ. ஓ வானம் பையம் படைத்தவரே நான் பார்க்கின்றேன். மீண்டுமாக உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார். சந்தோஷமா சொல்லலாமா? என்னை பாதுகாக்கிறார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் நல்ல விட்டு கொடுத்து வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் கலந்து விழட்டும். In Jesus' name. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் நல்ல விட்டு கொடுத்து ஆவில நிறைந்த ஒரு புது பலனை கர்த்தாவே எனக்கு தாங்க. Yes Lord. அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களால மாத்திரம்தான் எனக்கு உதவியை தர முடியும். உங்களிடத்திலிருந்து மாத்திரம்தான் எனக்கு ஒத்தாசை வரும் ஐயா. Thank you Lord. போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போதும் போதும் காக்கின்றார், இப்போதும் இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். சகோதரி சொல்லுங்க, சகோதரி சொல்லுங்க. Thank you Lord. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
வருமே உயர்ந்த பர்வதமே. வானத்தை பூமியை உண்டாக்கி நம்மிடத்திலிருந்து தான் எனக்கு சகாயம் உண்டாண்டவரே. உதவி வரும். எஸ் லார்ட். சொல்லுங்க சொல்லுங்க, எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு சகாயம் தேவையோ இன்றைக்கு சகாயம் எழுந்தருளி இருக்கிறார். திக்கற்றவர்களுக்கு சகாயராய் இருக்கிறவர் எழுந்தருளி இருக்கிறார். ரபா ஷத்தாரா லாதாரா ரீகாதாரா ஷபாபியாந்தலரபு. ஆமென். ஆகிண்டே எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு சகாயம் தேவையோ இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, பிரகாசம் அடையும். ஆண்டவரே, திக்கற்ற நிலையில் வந்திருக்கிற நீர் ஒருவர் தான் எனக்கு சகாயராய் இருக்கிறீர் என்று உங்களை பார்க்கிற ஐயா. சீஷர்கள் திக்கற்ற நிலையில் இயேசுவை நம்பி எல்லாவற்றையும் விட்டுட்டோம். இயேசுவை நம்பின அவருடைய வார்த்தையை நம்பி எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டோம். அவரும் எங்களை விட்டு போயிட்டாரேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற வேளையில தான் மேல் வீட்டறைக்கு அவர்களை அழைத்து சென்றார். நீங்க தனிமையா இருக்க கூடாதுப்பா. தனிமையா இருந்தா சோர்ந்து போவீங்க. பலனற்றவர்களா இருந்தா பயம் உங்களை மேற்கொள்ளும். மனிதர்கள் உங்களை மேற்கொள்ளுவார்கள். எனவே என்னுடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியின் வல்லமை துணையாளராய் உன்னுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவர் உனக்குள்ளே நான் ஊற்றுகிறேன் என்றார். இந்த பரிசுத்த ஆவியின் அக்னி ஒவ்வொருடைய சரீரத்திலும் உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் இறங்கிற்று. அக்னி மயமான நாவுகள் ஒவ்வொருடைய நாவோடு கூட ஒட்டி கொண்டது. பலத்த காற்று போல இடி முழக்கம் போனதான காற்று இறங்கினது. அதுவரைக்கும் பயந்தவர்களா, எதிர்காலமே நமக்கு இல்லை என்று சொல்லி சோர்ந்து போன பலனற்ற சூழ்நிலையில் இருந்தவர்கள் பலனடைந்துதான் நீங்களும் நான் இன்றைக்கு அவரை விடுதலையோடு கூட ஆராதிக்க இந்த தேசத்துக்கு, குறிப்பா இந்த தென் பகுதிக்கு தன் சீஷர்களை அனுப்பி கொடுத்தார். ஆண்டவரே, அவ்வளோ அன்பு எங்கள் மேல வைத்திருக்கிறேன். இந்த வல்லமையை இந்த பகல் காலத்தில் எனக்குள்ளும் அனுப்பும் என்று சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வந்தவனமாய் திரும்பி போக போறதில்லை. 2 நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மேல் நிழலிடுகிறது. Thank you Lord. Come on, பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அக்னியின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்க இறங்க. Thank you Lord. வெயிலை கண்டு பனி எப்படி தானாகவே மறையும், அதே போல எல்லா பிரச்சனைகளும் தானாகவே உருகி போகும். பிசாசின் தந்திர திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. நல்ல விட்டு கொடுத்து வாயை திறந்து கூப்பிடுவீங்களா? Thank you Lord. Thank you Lord. ஒரு விசேஷ பலத்த அக்னி, ஒரு விசேஷ பலத்த காற்று. நீங்க இங்க இருந்து போகும்போது பலனற்றவர்களாய் அல்ல, திக்கற்றவர்களாய் அல்ல, தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு ஒரு சகாயர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். உலக பிரகாரமான எல்லாரும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத கடைசி வரைக்கும் என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாத நேச என்னோடு கூட இந்த நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.